ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு செம்ம சர்வைவல் த்ரில்லர் மூவி. தன்னோட பொண்ணை இழந்த துக்கத்தில் வாழ்க்கையே முடிச்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு அம்மா ஒரு நாள் தெரியாத ஆளோட காரில் லிஃப்ட் வாங்கி ஏறுறா. ஆனால் அதுக்கப்புறமா அவளோட வாழ்க்கை தலைகீழாக மாறிடுது. கண் விழிச்சு பார்க்கும்போது ஒரு பயங்கரமான சுரங்கத்துக்குள்ள அவ சிக்கிட்டு இருக்கா. வெளியே போற வழி இல்ல, உதவி கேட்க யாருமே இல்ல. அது மட்டும் இல்லாம அவ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் ஒரு புதிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும் நிலையில அங்கேருந்து அவ உயிரோட தப்பிச்சாலா இல்ல அந்த இடமே அவளோட முடிவா மாறிச்சா என்பதுதான் இந்த படத்தோட கதை. வாங்க டைரக்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல லீசான்ற ஒரு பொண்ணு ரோடோட நடுவுல படுத்துக்கிட்டு இருக்கா. அவளை பார்த்தா வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு ஒரு பிளானோட வந்த மாதிரி தான் தெரியுது. கொஞ்ச நேரத்துல அந்த வழியா ஒரு கார் வருது. அந்த கார் அவ பக்கத்துல வந்தோன்னு உயிருக்கு பயந்து ஏய்ச்சி ரோடோரமா போயிடுறா. அவளோட லைஃப் ரொம்ப கஷ்டத்துல இருக்கனால தான் அவ இந்த முடிவை எடுத்திருக்கா. ஏன்னா இன்னைக்கு அவ பொண்ணோட பர்த்டே. ஆனா அவளோட பொண்ணு இன்னைக்கு உயிரோட இல்ல. இதனாலதான் லீசா ரொம்ப உடஞ்சு போயிருக்கா. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி லீசாவை கிராஸ் பண்ணி போன அந்த காரு ரிவர்ஸ் எடுத்து இவன் பக்கத்துல வந்து நிக்கிறான். இப்ப வண்டிக்குள்ள ஆதம்ன்ற ஒரு ஆளு நீங்க ஓகே தானேன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு லீசா ஆமா நான் ஓகே தான், எனக்கு எதுவுமே ஆகலைன்னு சொல்றா. இப்ப ஆதம் அவகிட்ட இந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்ல, இங்க இருந்து சிட்டி ரொம்ப தூரத்துல இருக்கு, உனக்கு ஓகேனா நான் உன்னை சிட்டி வரைக்கும் டிராப் பண்றேன்னு சொல்றான். சரின்னு சொல்லி லீசாவும் அவ கார்ல உட்காந்துக்கிறா. அப்ப கார்ல போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஆள் நடமாட்டமே இல்லாத லோன்லியான இடத்துல நீ மட்டும் தனியா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ஆதம் கேட்கறான். அதுக்கு லீசா இன்னைக்கு என்னோட மகளோட பர்த்டே, இன்னைக்கு அவளோட ஞாபகம் எனக்கு ரொம்ப வந்தது. ஆனா அவ இப்போ உயிரோட இல்ல, இந்த உலகத்துல சொந்தம்னு சொல்லிக்க எனக்கு யாருமே இல்ல. ஓ அதனாலதான் நீ ரோடு நடுவுல படுத்துக்கிட்டு சாகணும்னு நினைச்சியான்னு கேட்கறான். அதுக்கு அவன் நான் சாகணும்னு நினைக்கல, எப்படியாச்சும் ஒரு தடவை என்னோட மகளை பார்க்கணும் அவ்வளவுதான்னு சொல்றா. அந்த நேரத்துல லீசா கார்ல இருந்த ரேடியோவை ஆன் பண்றா. அதுல நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அந்த ரிப்போர்ட்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த காட்டு பகுதியில ஒரு சீரியல் கில்லர் சுத்திட்டு இருக்கான். இன்னைக்கு காலையில 2 பொண்ணுங்களை கூட அவன் கொலை பண்ணிருக்கான்னு சொல்றாரு. மேலும் போலீஸ் கிட்ட அவனோட போட்டோ இல்ல, ஆனா அவன் வெள்ளை நிறத்துல இருப்பான், பிரவுன் கலர் கார் ஓட்டிட்டு இருப்பான், அவனோட வலது கையில கிராஸ் மார்க்கும் இருக்கும்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே லீசா ஷாக் ஆயிடுறா. ஏன்னா ரேடியோல சொல்ற ஒவ்வொரு விஷயமும் ஆதமுக்கு மேட்ச் ஆகுது. பதறி போய் அவனோட கைய பார்த்தா அங்க அவன் கையில உண்மையாவே கிராஸ் மார்க் இருக்கு. அதை பார்த்த உடனே லீசாவுக்கு செம்ம பயம் வந்துடுது. லீசா ஏதாவது ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி திடீர்னு ஆதம் பலமா பிரேக் அடிக்கிறான். அடுத்த செகண்டே லீசாவோட தலை டேஷ்போர்ட்ல மோதி இப்படியே அவ மயங்கி விழுந்துடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு கண் விழிச்சு பார்த்தா அவ ஒரு வித்தியாசமான இடத்துக்குள்ள அடைச்சி வைக்கப்பட்டிருக்கா. சுத்தி பார்த்தா முழுக்க முழுக்க இரும்பு சுவரா இருக்கு. அங்கிருந்து வெளியே போற வழியே தெரியல. இதை பார்த்து லீசா பயந்து போய் உதவிக்காக கத்த ஆரம்பிக்கிறா. அவளை கத்தியும் அவளை ஹெல்ப் பண்றதுக்காக யாருமே வரல. அவளுக்கு ஒரு வித்தியாசமான ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவ கையில ஒரு பிரேஸ்லெட் மாதிரி டிவைஸும் மாட்டி இருக்கு. அதை கைட்ட அவ எவ்வளவோ ட்ரை பண்றா. ஆனா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால அவளால அதை கைட்டவே முடியல. கடைசியில இங்க இருந்து தப்பிக்க முடியாதுன்னு நினைச்சு ஒரு மூலையில உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அந்த நேரத்துல திடீர்னு அந்த ரூமோட டோர் திறக்குது. அப்ப அவ திரும்பி பார்க்கும்போது டோருக்கு அந்த பக்கம் நீளமான சுரங்கம் இருக்கு. அதோட எண்டுல ஒரு வெளிச்சமும் தெரியுது. அதை பார்த்த லீசாவுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது. ஒருவேளை இதுதான் வெளியே போறதுக்கு வழியா இருக்குமோ நினைச்சு அந்த சுரங்கத்துக்குள்ள போறா. ஆனா அவ உள்ள போனதுமே அடுத்த நிமிஷம் அவ பின்னாடி இருந்த அந்த டோர் தானாவே மூடிடுது. அதை பார்த்து அவ பயந்து போயிடுறா. ஏன்னா இப்ப அவ இன்னும் மோசமான இடத்துல மாட்டிக்கிட்டான்னு புரியுது. அந்த நேரத்துல திடீர்னு அவ கையில இருந்த அந்த பிரேஸ்லெட் அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்தா 11 நிமிஷம்னு சொல்லி டைமர் ஓடிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னா அவளுக்கு புரியுது, இங்க இருந்து நம்ம 11 நிமிஷத்துல தப்பிச்சாகணும், இல்லைன்னா இந்த இடத்துல நான் மாட்டிப்பேன்னு அவளுக்கு புரிய வருது. அதனால கொஞ்சம் கூட டைமை வேஸ்ட் பண்ணாம கையும் காலும் வச்சு தவிர்த்து வேகமா முன்னாடி நகர ஆரம்பிக்கிறா. அந்த வெளிச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு முன்னாடி இருந்த டோர் மெதுவா மூட ஆரம்பிக்குது. அதை பார்த்து அவ இன்னும் வேகமா நகர, ஆனா அவ டோர் கிட்ட போறதுக்குள்ள அது முழுசா மூடிடுது. இப்ப அவ என்ன பண்றதுன்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. பயத்துல அவ கத்தி அழ ஆரம்பிக்கிறா. கரெக்டா அந்த நேரத்துல தான் அவ கண்ணுக்கு இன்னொரு புது பாதை ஒண்ணு தென்படுது. அதாவது அந்த டோருக்கு பக்கத்துல இன்னொரு சுரங்க பாதை இருக்கு. ஆனா என்னன்னா அது ரொம்பவே குறுகலா இருக்கு. ஒரு ஆள் கஷ்டப்பட்டு தான் அதுக்குள்ள நுழையவே முடியும். வேற வழியே இல்லாம லீசா தைரியத்தோட அந்த குறுகலான சுரங்க பாதைக்குள்ள எப்படியோ நுழைய ஆரம்பிக்கிறா. எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பாதையிலேருந்து அவ வெளியே வந்துடுறா. கொஞ்சம் தூரம் முன்னாடி போனதும் ஒரு வித்தியாசமான இடத்துக்கு வந்து சேர்றா. அங்க பார்த்தா 2 வழிகள் இருக்கு. ஒரு வழி மேல போகுது, இன்னொரு வழி கீழே போகுது. எந்த வழியில போறதுன்னு அவளுக்கு புரியல. கடைசியில மேல இருக்கிற வழியை செலக்ட் பண்ணி மெதுவா முன்னாடி நகர ஆரம்பிக்கிறா. ஆனா கொஞ்சம் தூரம் போனதுமே திடீர்னு கீழே இருந்த ஃப்ளோரு மேல எழும்ப ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னா அவ அதிர்ச்சி ஆகுறா. ஏன்னா சரியான நேரத்துல அங்கேருந்து அவ தப்பிக்கலன்னா அந்த 2 சோருக்கு நடுவில் சிக்கி அவ நசுங்கி செத்துருவா. பயத்துல அவ வேக வேகமா முன்னாடி நகர ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்துல அவ தப்பிக்க முடியாதுன்னு தோணுது. இன்னும் சில நொடிகளை தாமதமானாலும் அவளோட கதை முடிஞ்சிரும். ஆனா அதிர்ஷ்டவசமா கடைசி செகண்ட்ல அந்த பாதையோட முடிவை எட்டி பிடிச்சு எப்படியோ அங்கிருந்து வெளியே வந்துடுறா. ஆனா அவளுக்கு தெரியல இனிமேதான் இன்னும் பயங்கரமான சோதனைகள்லாம் அவளுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு. அந்த நேரத்துல கையில இருந்த அந்த பிரேஸ்லெட் மறுபடியும் அலாரம் அடிக்குது.
இப்ப அவகிட்ட வெறும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அதனால நேரத்தை வீணாக்காம மறுபடியும் முன்னாடி போக ஆரம்பிக்கிறா. இப்ப அவ கொஞ்சம் தூரம் போனதும் பாதையில யாரோ படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதை பார்த்த லீசா ஒருவேளை யாரோ உயிரோட இருக்காங்களோன்னு நினைக்கிறா. ஆனா கிட்ட போய் பார்த்ததுமே அவளுக்கு தூக்கி வாரி போட்ட மாதிரி ஆயிடுது. ஏன்னா அது உயிரோட இருக்கிற ஒரு ஆள் இல்ல, முழுசா கருகி போன ஒரு டெட் பாடி. அதோட நிலைமையை பார்க்க ரொம்பவே பயங்கரமா இருக்கு. இன்னும் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அந்த டெட் பாடியோட கையிலையும் லீசா போட்டுட்டு இருக்கிற மாதிரி பிரேஸ்லெட் மாட்டி இருக்கு. அதை பார்த்தோன்னா அவளுக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த இடத்துல அவ மட்டும் சிக்கல, அவளுக்கு முன்னாடி யாரோ இங்க மாட்டிக்கிட்டு செத்து போயிருக்காங்க. இங்க இருந்து தப்பிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல. அப்போ இதை பார்த்த லீசாவுக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. ஆனா அவளுக்கு வேற வழியே இல்ல. மனசை தைரியப்படுத்திக்கிட்டு அந்த டெட் பாடியை ஓரமா தள்ளி விட்டுட்டு முன்னாடி போக ஆரம்பிக்கிறா. அப்போ டைமரை பார்த்தா இன்னும் வெறும் 2 நிமிஷம் தான் இருக்கு. அதனால வேகத்தை இன்னும் அதிகப்படுத்தி முன்னாடி நகர்றா. அந்த நேரத்துல திடீர்னு ஒரு பெரிய இரும்பு கம்பி வந்து அவளோட வழியை பிளாக் பண்ணிடுது. அது மட்டும் இல்லாம சுரங்கத்தோட சுவர்ல இருந்து நிறைய ஹீட்டிங் பைப்ஸ் வெளியே வர ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடம் பயங்கரமா சூடாகி ஒரு நெருப்புக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி ஆகிடுது. அதை பார்த்து அவ ரொம்ப பயந்து போயிடுறா. ஏன்னா அவளும் அந்த கருகி போன டெட் பாடி மாதிரி ஆயிடுவான்னு அவளுக்கும் புரியுது. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல சுத்தி பாக்குறா. இந்த நேரத்துலதான் அவளுக்கு பின்னாடி இருந்த சுவர்ல ஒரு கதவு ஒண்ணு ஓபன் ஆகுது. அதுல ஒரு ஆள் போற அளவுக்கு இடம் இருக்கு. இதை பார்த்தா அவ யோசிக்காம வேகமா பின்னாடி நகர்ந்து அதுக்குள்ள போயிடுறா. உள்ள போன அடுத்த நொடியே ஒரு கிளாஸ் டோர் வந்து அந்த இடத்த முழுசா மூடிடுது. அதே நேரத்துல அவ கையில இருந்த அந்த டைம் 0க்கு வந்துடுது. அடுத்த செகண்ட் அந்த ஹீட்டிங் பைப்ல இருந்து நெருப்பு பிச்சுக்கிட்டு அடிக்குது. அந்த முழு சுரங்கமே அப்படியே தீக்கரை ஆகுது. லக்கியா லீசா இருந்த அந்த இடம் மட்டும் சேஃபா இருந்ததால அவ உயிர் தப்பிச்சிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல நெருப்பெல்லாம் அணைஞ்சு போயிடுது. ஹீட்டிங் பைப்ஸ் மறுபடியும் செவருக்குள்ளேயே போயிடுது. அதுக்கப்புறமா அவ இருந்த சேம்பரோட டோர் கதவு திறக்குது. வெளியே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு வெளியே போகவே பயமா இருக்கு. ஆனா அந்த சேம்பரோட சுவர் அவளை வெளியே தள்ள ஆரம்பிக்குது. வேற வழி இல்லாம அவளும் மறுபடியும் சுரங்கத்துக்குள்ள வரா. வெளியே வந்த உடனே கையில இருந்த பிரேஸ்லெட் மறுபடியும் 11 நிமிஷம் டைமர் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி போறா. அடுத்த செகண்டே அந்த சுரங்கத்தோட மேல் பகுதி மெதுவா கீழே இறங்க ஆரம்பிக்குது. பார்த்தா அப்படியே அவளை நசுக்கிற மாதிரி தெரியுது. இப்ப அவ நிமிர்ந்து பாக்குற அளவு கூட கேப் இல்ல. ஊர்ந்து போறதுக்கு மட்டும்தான் அவளுக்கு கொஞ்சம் இடம் இருக்கு. இதெல்லாம் பார்த்து அவ முழுசா உடஞ்சி போயிடுறா. பயத்துல கதறி அழ ஆரம்பிக்கிறா. அந்த நேரத்துல கையில இருக்க டைமரை பார்த்தா அது நேரம் வேகமா குறைஞ்சிக்கிட்டு வருது. அதாவது இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பைப்ல இருந்து நெருப்புகளா வர ஆரம்பிச்சிடும். இங்கே இருந்தா இந்த தடவை உயிர் தப்பிக்க முடியாதுன்னு அவ புரிஞ்சுக்கிறா. அதனால எப்படியாச்சும் முன்னாடி போய் தான் ஆகணும்னு முடிவு பண்றா. மறுபடியும் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு கைகளோட உதவியோட மெதுவா முன்னாடி நகர ஆரம்பிக்கிறா. இப்படி கொஞ்சம் தூரம் போனதும் திடீர்னு அந்த சுரங்கம் முடியுது. அவளுக்கு முன்னாடி ஒரு பெரிய வாட்டர் டேங்க் இருக்கு. அதுக்குள்ள அவ ரொம்பவே சோர்ந்து போயிடுறா. அது மட்டும் இல்லாம தாகமும் அவளை வாட்டி எடுக்குது. அதனால கீழே படுத்தபடியா தண்ணீர் அவ குடிச்சிட்டு இருக்கா. இப்போ டைமரை பார்த்தா இன்னும் 8 நிமிஷம் தான் இருக்கு. இப்ப அவளுக்கு முன்னாடி தெரியற ஒரே வழி அந்த தண்ணீர் மட்டும்தான். வேற எந்த ஒரு வழியும் இல்ல. அதனால ஒரு பெரிய மூச்சை இழுத்துக்கிட்டு தண்ணீருக்குள்ள இறங்குறா. உள்ள போனதுக்கு அப்புறமா அந்த டேங்கோட அளவு ரொம்ப பெரியதுன்னு அவளுக்கு தெரியுது. இப்ப எந்த பக்கம் போறதுன்னு அவளுக்கு ஒன்னும் தெரியல. இப்ப அந்த தண்ணியில நீந்திக்கிட்டே வழியை தேட ஆரம்பிக்கிறா. எவ்வளவு தேடி பார்த்தாலும் வழி மட்டும் கிடைக்கவே இல்லை. அவ தண்ணீருக்குள்ள இறங்கின அந்த வழியும் முழுசா மூடிடுச்சு. இப்ப அவளுக்கு ஆக்சிஜன் வேற தேவைப்படுது. அந்த நேரத்துல டேங்கோட மேல் டோர் திடீர்னு திறக்குது. பார்த்த உடனே அவ வேகமா நீந்தி அந்த வழியா மேல வந்துடுறா. இப்போ மேல வந்தோடனே அவ மூச்சை வாங்கிட்டு இருக்கா. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் முன்னாடி நகர ஆரம்பிக்கிறா. ஆனா இப்ப அவ ரொம்பவும் சோர்ந்து போயிருக்கா. முன்னாடி நகர்ந்து போறதே அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு கட்டத்துல அவ ரொம்ப டயர்டா அங்கே தூங்கிடுறா. அப்போ யாரோ கத்துற சத்தம் அவளுக்கு கேக்குது. அங்க வேற யாரோ ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னா மறுபடியும் அவளுக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஏன்னா இந்த இடத்துல இன்னொருத்தரும் உயிரோட இருக்காருன்னு நினைக்கிறா. அதனால அந்த சத்தம் வர திசையை நோக்கி வேகமா போக ஆரம்பிக்கிறா. ஆனா அவ போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு அவளுக்கு கீழே ஒரு டோர் திறக்குது. அதுக்குள்ள குதிக்கிற ஆசிட் நிரம்பி இருக்கு. அப்படியே அவ அதுல இருந்து தப்பிச்சிடுறா. இல்லன்னா அப்படியே அவ அதுக்குள்ள விழுந்திருப்பா. அந்த ஆசிட் எவ்வளவு ஆபத்தானதுன்னு தெரிஞ்சுக்க தன்னோட ட்ரெஸ்ல இருந்து ஒரு துண்டு கிழிச்சு அதுக்குள்ள போடுறா. போட்ட சில செகண்ட்ல அந்த துணி கருகி சாம்பல் ஆயிடுது. அதை பார்த்தா அவளுக்கு அழுவிட்டுருது. அதுக்கப்புறமா ரொம்ப ஜாக்கிரதையா முன்னாடி நகர ஆரம்பிக்கிறா. கையையும் காலையும் ஓரமா வச்சுக்கிட்டு மெதுவா அந்த இடத்த கடக்க முயற்சி பண்றா. திடீர்னு அவளோட முழங்கால் ஆசிட்ல பட்டுடுது. உடனே வழியில கத்துறா. லக்கியா அவ போட்டுட்டு இருந்த அந்த சூட்னால ஆபத்து ஒன்றும் நடக்கல. சீட் பட்டனால முழங்கால காயம் உருவாகிடுது. இருந்தாலும் இப்போ உதவி கேட்கிற சத்தம் ரொம்ப பக்கத்துல கேக்குது. அதனால வழியை பொறுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த சத்தத்தை அவ ஃபாலோ பண்றா. கடைசியில அவ ஒரு இரும்பு டோர் முன்னாடி வந்து நிக்கிறா. அதுக்கப்புறமா இன்னொரு டோரும் இருக்கு. அதோட பின்னாடி தான் ஒரு ஆள் சிக்கி இருக்கான். அவனோட கையிலயும் லீசா போட்டுட்டு இருக்கிற அதே மாதிரி பிரேஸ்லெட் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவனும் அதே சூட்டை தான் போட்டுட்டு இருக்கான். லீசா உடனே அந்த ஆள் கிட்ட நம்ம 2 பேரும் இங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம், சேர்ந்து யோசிச்சா ஒருவேளை இங்க இருந்து தப்பிக்கலான்னு சொல்றா. ஆனா அந்த ஆளோட நிலைமை ஏற்கனவே ரொம்ப மோசமா இருக்கு. அவன் எவ்வளவு நாளா இங்க சிக்கிட்டு இருக்கானே தெரியல.
அதனால அவனோட மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷத்துல அவளை கண்டமேனிக்கு திட்டுறான். அடுத்த நிமிஷமே அதுக்காக சாரி கேட்கறான். மறுபடியும் அவங்க திரும்பி வருவாங்க, நம்ம 2 பேரையும் கொன்னுடுவாங்கன்னு வளர்றான். அதை சொல்லிட்டு அவன் பைத்தியக்காரமாய் சிரிக்கிறான். இதெல்லாம் பார்த்தா அவளுக்கு இன்னும் பயம் அதிகமாயிடுது. அந்த நேரத்துல திடீர்னு அவ கையில இருந்த அந்த பிரேஸ்லெட்ல 60 நொடி கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. அதை பார்த்த உடனே அவ பதறி போறா. அதே நேரத்துல அந்த ஹீட்டிங் பைப் மறுபடியும் சுவர்ல இருந்து வெளியே வர ஆரம்பிக்குது. ஆனா இந்த தடவை ஒரு வித்தியாசமா பாதுகாப்பா ஒளிஞ்சிருக்க ஒரு சேம்பர் திறக்குது. ஆனா அது லீசாவுக்கும் அந்த ஆளுக்கும் நடுவுல இருக்கு. அதுக்குள்ள ஒருத்தர் மட்டும்தான் போக முடியும். அதாவது இந்த தடவை உயிர் பிழைக்க போறது ஒருத்தர் மட்டும்தான். அடுத்த நொடியே அவங்க முன்னாடி இந்த அந்த இரும்பு கதவு திறக்குது. உடனே இவளும் அந்த ஆளும் சேம்பரை நோக்கி வேகமா ஓடுறாங்க. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்துல அங்க போய் சேர்றாங்க. இதுக்கப்புறம் உயிரை காப்பாத்துறதுக்காக 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நேரத்துல லீசா அவனை வெளியே தள்ளுறா, அடுத்த நேரத்துல அவன் லீசாவை வெளியே தள்ளுறான். இப்படி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு. கடைசியில கவுண்ட் டவுன் முடிகிறது சில செகண்ட்ஸ் தான் இருக்கு. லீசா முழு பலத்தோட அவனை எட்டி விட்டு அந்த சேம்பருக்கு வெளியே தள்ளிடுறா. ஆனா அவனும் விடாம லீசாவோட காலை பிடிச்சிட்டு வெளியே இழுக்க முயற்சி பண்றான். அந்த நேரத்துல 60 நொடி முடிஞ்சிடுது. உடனே அந்த கிளாஸ் டோர் வேகமா மூடுது. இதுல அந்த ஆளோட கை மாட்டி அப்படியே துண்டாகிடுது. வழியில அவன் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். இப்போ லீசா வெட்டப்பட்ட கைய பாக்குறா. அதுல கிராஸ் டாட்டூ இருக்கு. அதை பார்த்தோன்னா அவ ஷாக் ஆயிடுறா. ஏன்னா இவன் வேற யாருமே இல்ல, கார்ல அவளை கூட்டிட்டு வந்து மயக்கமடைய வச்சான அந்த சீரியல் கில்லர் ஆதம் அவன் தான். இது வரைக்கும் லீசா ஆதம் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா இப்போதான் உண்மை புரியுது, ஆதம் அவளை இங்க அடைச்சி வைக்கல, இவனும் இந்த இடத்துலதான் மாட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள டைமர்ல இருந்த 11 நிமிஷமும் முடிஞ்சிருது. அடுத்த செகண்டே ஹீட்டிங் பைப்ல இருந்து நெருப்பு பிச்சுக்கிட்டு அடிக்குது. பாத்துக்கிட்டே இருக்கும்போது ஆதம் முழுசா தீயில சிக்கிக்கிறான். இப்ப கண் முன்னாடி ஆதம் துடிச்சு இறந்து போறதை பார்த்து பயந்து போயிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சேம்பருக்குள்ள இருந்து ஒரு சின்ன பாதையில இருந்து ஒரு விசித்திரமான ரோபோ வெளியே வருது. பார்க்கவே அது ஒரு மண்டவோடு மாதிரி இருக்கு. முதல்ல அதை பார்த்து அவ பயந்து போயிடுறா. அந்த ரோபோட் அவளுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யல. அதுக்கு பதிலா ஆசிட்ல காயப்பட்டு இருந்த அவளோட முழங்கால சரி பண்ண ஆரம்பிக்குது. அதை பார்த்து அவளுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே நீ யாரு, என்னை ஏன் இங்க கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்கிறா. ஆனா அந்த ரோபோட்டோட வாயில இருந்து ஒரு சின்ன டிவைஸ் வெளியே வருது. அது நேரா இவளோட சூட்டோட கனெக்ட் ஆகுது. அடுத்த நொடியே லீசா கண் முன்னாடி பழைய நினைவுகள்லாம் ஓட ஆரம்பிக்குது. இப்போ அவ கார்ல ஆதமோட இருக்கும்போது உண்மையிலே அவன் யாருன்னு தெரிய வரும்போது 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த சண்டையில ஆதம் ஒரு கத்தி எடுத்து லீசாவோட நெஞ்சில குத்துறான். அதுக்கப்புறம் அவளை கார்ல இருந்து வெளியே தூக்கி வீசிடுறான். அதே நேரத்துல வானத்துல இருந்து ஒரு வெள்ளை வெளிச்சம் அவளை நோக்கி வருவதை பாக்குறா. அதுக்கப்புறமா பிளாஷ்பேக் முடிஞ்சு லீசா மறுபடியும் பிரசன்ட்டுக்கு வரா. அப்பதான் அவளுக்கு புரியுது, ஒரு ஏலியன் அவளை ஆடம் கிட்ட இருந்து காப்பாத்தி இங்க கொண்டு வந்திருக்கு. இதுக்காக அவளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுன்னு சொல்லாம அந்த ரோபோட் திரும்பி போயிடுது. இருந்தாலும் அவளுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது, இங்க இருக்கிறவங்க அவளை கொல்ல நினைக்கல, எப்படியாச்சும் இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணணும், அப்போதான் இங்க இருந்து வெளியே போக முடியும். அதனால மறுபடியும் தைரியத்தை வளவரிச்சுக்கிட்டு சேம்பரை விட்டு வெளியே வரா. இப்போ அந்த கிலோரோட துண்டான கையும் இன்னும் அங்கேயே கிடக்குது. அப்போ அவன் கையில வித்தியாசமான சிம்பிள்ஸ் இருக்கிறத அவ கவனிக்கிறா. அந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம் சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு பெரிய ஃபேன் அவளை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்து பயந்து போய் பின்னாடி நகர்றா. அப்போ மேல ஒரு வழி இருக்கு, இதுல போய் அவ தப்பிச்சிடுறா. அப்ப அந்த சுரங்கத்துக்கு மேல இருந்து யாரோ நடந்து போற மாதிரி சத்தம் கேக்குது. அந்த சத்தம் ஒரு இடத்துல வந்து நிக்குது. அடுத்த செகண்ட் அந்த சுரங்கத்தோட மேல இருந்து இன்னொரு கதவு ஓபன் ஆகுது. அதுக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான உருவம் கீழே இறங்குது. பார்த்தா மனுஷ மாதிரி தான் இருக்கு. ஆனா நடக்கிற விதமும் சத்தமும் மிருகமாயி இருக்கு. அதோட உடம்பு ஃபுல்லா கருகி போயிருக்கு. கண்களும் விசித்திரமா வெள்ளையா இருக்கு. பார்த்து அவ ரொம்ப பயந்து போயிடுறா. ஏன்னா அந்த உருவத்தோட ஒரு கை துண்டாயி இருக்கு. உடனே அது யாருன்னு அவளுக்கு புரிஞ்சிருது. அது வேற யாருமே இல்ல, அந்த சீரியல் கில்லர் தான். நெருப்புல கருகுன பிறகு அவன் ஒரு கிரீச்சரா மாறிட்டான். இப்ப அவனோட ஒரே நோக்கம் லீசாவை கொல்லணும். நெருப்புல கருகி போனனால அவனால பார்க்க முடியாது, அவனால கேட்க மட்டும் தான் முடியும். அதனால லீசா சத்தமே போடாம மெதுவா முன்னாடி நகர ஆரம்பிக்கிறா. ஆனா திடீர்னு அவ கையில இருந்த அந்த பிரேஸ்லெட் தரையில உடச சத்தம் கேக்குது. அவ்வளவுதான், அந்த ஆதமும் அவன் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிறான். அவன் வேகமா லீசாவை நோக்கி வர ஆரம்பிக்கிறான். அவனை பார்த்தோன்னா அவ்வளவு வேகமா நகர்ந்து போயிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட அவன் கையில மாட்ட போற நேரத்துல ஒரு குறுகலான சுரங்கத்துக்குள்ள நுழைஞ்சி தப்பிச்சிடுறா. ஆதமால அந்த இடத்த கடக்க முடியாதனால அவன் அங்கேயே மாட்டிக்கிறான். அதை பயன்படுத்திக்கிட்டு லீசா வேகமா முன்னாடி போறா. கொஞ்ச தூரம் போனதும் மறுபடியும் 2 பாதையா பிரிஞ்சு போகுது. எந்த வழியில போறதுன்னு அவளுக்கு புரியல. கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்து எந்த குழுவும் கிடைக்கல. கடைசியில கெஸ் பண்ணி லெஃப்ட் சைட்ல இருக்கிற பாதையை தேர்வு பண்ணி போறா. அந்த வழியில போனதும் ஒரு பெரிய ரூமுக்கு வந்து சேர்றா. சுற்றி முழுக்க கிளாஸ் வால் தான். ஆனா அந்த கிளாஸ்ல லீசாவோட கடந்த கால நினைவுகள் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அவ பிறந்து வளர்ந்து அதுக்கப்புறமா அவளோட மகள் பிறந்து எல்லாமே அவ கண் முன்னாடி தெரியுது. இது மட்டும் இல்லாம அவளோட கவனக்குறைவால அவளோட மகள் உயிரிழந்த விஷயமும் காட்டப்படுது. அதை பார்த்த லீசா உடஞ்சி போய் அழ ஆரம்பிக்கிறா.
அப்ப பார்த்தா மேல இருந்து ஆதம் மறுபடியும் அவளை நோக்கி வரான். லீசா அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு இன்னொரு சுரங்கத்துக்குள்ள போறா. போனதும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சுரங்கத்தோட என்ட்ரன்ஸ் தெரியுது, வெளியே நீல வானம் வேற தெரியுது. இதை பார்த்தோன்னே லீசாவுக்கு மறுபடியும் நம்பிக்கை வருது. ஆனா வெளியே போறதுக்கு முன்னாடி இன்னொரு சோதனை காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வழி முழுக்க முட்களால் நிரம்பி இருக்கு. அதுக்குள்ள டைமர்ல வெறும் 60 செகண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. மேலும் ஹீட்டிங் பைப் சுவர்ல இருந்து வெளியே வர ஆரம்பிக்குது. நேரம் முடிஞ்சனே இந்த இடமே தீக்கரை ஆயிடும். வேற வழி இல்லாததால லீசா அந்த முட்கள் நிறைந்த பாதைக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறா. ஒவ்வொரு அங்கலமும் நகரும் போது அந்த முட்கள் அவளோட முதுகுல ஆழமா குத்த ஆரம்பிக்குது. ஒவ்வொரு அடி முன்னாடி போகும்போது வலி இன்னும் அதிகமாகுது. கொஞ்ச நேரத்துல அவ முதுகு கிழிஞ்சு ரத்தம் கொட்ட ஆரம்பிக்குது. ஆனா லீசா அதையெல்லாம் பொருட்படுத்தல. இப்படியாவது அந்த வெளிச்சத்தை அடையணும்னு முன்னாடி போயிட்டு இருக்கா. அதே நேரத்துல பின்னாடி இருந்து சுரங்கத்துல ஒரு சேஃப் சேம்பர் திறக்குது. பின்னாடியே வந்த ஆடம் அந்த சேஃப் சேம்பருக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறான். இப்போ இன்னும் சில செகண்ட்ஸ்ல நெருப்பு வரப்போகுது. ஆனா லீசா ரொம்பவோ பலவீனம் ஆயிடுறா. முன்னாடி அவளால நகர முடியல. கண்களும் மெதுவா மங்க ஆரம்பிக்குது. அதுக்குள்ள 60 நொடியும் முடிஞ்சிடுது. அடுத்த செகண்ட் முழு சுரங்கமும் தீய நிரம்ப ஆரம்பிக்குது. அந்த நெருப்பு லீசாவை அடைய போற நேரத்துல திடீர்னு அவளுக்கு கீழே ஒரு டோர் திறக்குது. உடனே லீசா கீழே இருந்த அந்த சேம்பருக்குள்ள விழுந்துடுறா. விழுந்த வேகத்துல அவ அப்படியே மயங்கிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு கண் விழிச்சு பார்த்தா லீசா ஆச்சரியத்துல உறைஞ்சு போறா. ஏன்னா அவ மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டா. அவ்வளவு நேரம் அவ கஷ்டப்பட்டதும் அவ்வளவு நேரம் அவ போராடினதும் எல்லாமே வீணா போயிடுச்சு. அதை பார்த்து அவ முழுசா உடஞ்சி போயிடுறா. அந்த நேரத்துல மறுபடியும் அந்த ஸ்கல் ரோபோ அவ கிட்ட வருது. வழக்கம் போல அவளோட காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வருது. ஆனா இந்த தடவை லீசா அதை தடுத்துடுறா. வேண்டாம், இனிமே என்னால முடியாதுன்னு சொல்றா. நான் இனி போராட விரும்பலன்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறா. உயிரோட இருக்க விரும்பலன்னு சொல்றா. இப்ப அந்த ரோபோட் வாயில இருந்து ஒரு இன்ஜெக்ஷன் வெளியே வருது. லீசாக்கு அந்த சைக்கோ கையில இருந்த அந்த விசித்திரமான சிம்பிள் ஞாபகம் வருது. ஒருவேளை அது ஏதாவது குழுவா இருக்குமோன்னு யோசிக்கிறா. அதனால தன்னோட ரத்தத்தை பயன்படுத்தி சுவர்ல அந்த சிம்பிளை வரைய ஆரம்பிக்கிறா. அதை பார்த்த பிறகுதான் அவளுக்கு உண்மை புரியுது. அது சாதாரண சிம்பிள் இல்ல, அது ஒரு ஆரோன்னு. முதல் ஆரோ லெஃப்ட் சைட்ல திரும்பி இருக்கு. அதாவது 2 பாதை வந்தா லெஃப்ட் சைட் பாதையை தேர்வு பண்ணணும். இன்னொரு ஆரோவை பார்த்தா ரைட் சைட காட்டுது. சுரங்கத்தை கிராஸ் பண்ண பிறகு இன்னொரு வாட்டி 2 சுரங்கம் வரும்போது அவ ரைட் சைட் பாதையை தேர்வு பண்ணி போகணும். இப்படி ஒவ்வொரு ஆரும் ஒரு டைரக்ஷனை காட்டுன்னு லீசா புரிஞ்சுக்கிறா. அப்போதான் அவளுக்கு இன்னொரு விஷயமும் தோணுது. ஒருவேளை தன்னோட பேசட் கீழேயும் இதே மாதிரி சிம்பிள் இருக்குமோ. உடனே ரோபோட் கிட்ட தன்னோட காயங்களை சரி பண்ண சொல்றா. ரோபோட்டும் அவளோட காயங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணுது. இப்ப புது நம்பிக்கையோட அவ திருப்பி பயணத்தை ஆரம்பிக்கிறா. ஏற்கனவே அந்த பாதைகளை எல்லாத்தையும் ஒரு தடவை கடந்து வந்ததால இந்த தடவை வேகமாவே முன்னாடி போயிடுறா. கடைசியில அந்த ஆசிட் நிரம்பி அந்த குழி கிட்ட வரா. அப்போ அவளோட பிரேஸ்லெட்டை ஆசிட் குள்ள போட்டு கரைச்சு கீழே இருந்து பிரிச்சு எடுத்துடுறா. இப்போ அவளோட கையை பார்க்கும்போது அதே மாதிரி சிம்பிள்ஸ் இருக்கு. சிம்பிள்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. இப்ப அந்த சிம்பிள்ஸை கைடா பயன்படுத்திக்கிட்டு முன்னாடி போக ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரத்துல முதல் தடவை 2 பாதைக்கு வந்த இடத்துல சேர்றா. இன்னைக்கு அவ லெஃப்ட் சைடு பாதையை தேர்வு பண்ணியிருந்தா. இப்ப அவளோட சிம்பிள்ஸ்ல சரியான பாதை ரைட் சைடுன்னு காட்டுது. இப்போ இந்த தடவை அவ ரைட் சைடு டனலுக்குள்ள போறா. இங்க கொஞ்சம் தூரம் போனதும் மறுபடியும் 2 பாதை வருது. இந்த தடவை சிம்பிள் லெஃப்ட் சைட காட்டுது. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் கையில இருந்த அந்த மார்க்கை ஃபாலோ பண்ணி சரியான பாதையை தேர்வு பண்ணிக்கிட்டே போறா. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்த நேரத்துல மறுபடியும் ஆதம் அவளோட பின்னாடி வரான். பார்த்த லீசா என்னோட பிரேஸ்லெட்டை ஒரு டனலுக்குள்ள தூக்கி போடுறா. இவ வேற சுரங்கத்துக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறா. பிரேஸ்லெட்ல வர சத்தத்தை கேட்டு ஆதமும் அந்த டனலுக்குள்ள போயிடுறா. இப்ப அவன் போன பிறகு லீசா அவ கையில இருக்க சிம்பிள்ஸை செக் பண்றா. இதை பார்த்த உடனே அவ அதிர்ச்சி ஆகுறா. ஏன்னா ஆதாம அனுப்புன அந்த டனல் தான் சரியான பாதை. அவளுக்கே அது ப்ராப்ளம் ஆயிடுச்சு. வேற வழி இல்லாதனால எதுவா ஆதம் போன அந்த டனலுக்குள்ள அவளும் நுழையிறா. ஆனா அந்த டனல் மட்டும் வேற மாதிரி இருக்கு. அதை பார்த்தா ஏதோ ஒரு பெரிய உயிரினத்தோட வயிற்றுக்குள்ள போற மாதிரி இருக்கு. இப்ப கொஞ்சம் தூரம் போனதும் என்னோட பிரேஸ்லெட் தரையில இருக்கிறத பாக்குறா. ஆனா ஆதமும் அதே இடத்துல தான் இருக்கான். அதனால சத்தம் போடாம மெதுவா போய் பிரேஸ்லெட் எடுத்துக்கிறா. எடுத்த அடுத்த நொடியே இந்த பிரேஸ்லெட்ல 60 செகண்ட்ஸ் அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. இந்த சத்தத்தை கேட்டோன்னே ஆடம் லீசா அங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறான். மறுபடியும் அவளை துரத்த ஆரம்பிக்கிறான். இப்போ லீசா எந்த வழியா வந்தாலும் அந்த வழியா ஓட ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ள கவுண்ட் டவுனும் ஆரம்பிச்சிடுச்சு. சுவருக்குள்ள அந்த ஹீட்டிங் பைப்பும் வெளியே வந்துடுச்சு. அதே நேரம் சேஃப் சேம்பரும் திறக்குது. உடனே லீசா உள்ள போய் ஒளிஞ்சிக்கிறா. அவனும் அங்க வந்துடுறான். ஏன்னா அவனால உள்ள வர முடியல. அதுக்குள்ள கண்ணாடி கதவு மூடிடுது. ஆனா அடுத்த நொடியே எல்லாமே மாறிடுது. இப்போ எப்பவும் போல நெருப்பு வரும்னு நினைச்சா இப்போ எல்லா ஹீட்டிங் பைப்ஸும் திரும்ப உள்ள போயிடுது. அதோட அந்த சேம்பர் டோரும் திறக்குது. அதோட ஆடமும் லீசா மேல பாயிறான். 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவனோட தலையை காலால அழுத்தி பிடிக்கிறா. அதே நேரத்துல அந்த சேம்பரோட சோரம் மெதுவா முன்னாடி நகர ஆரம்பிக்குது. இதனால லீசாவோட காலால ஆதமோட தலை நசுங்கிடுது. இதோட அவனோட கதையும் முடிஞ்சிருச்சு. லீசாவும் நிம்மதி ஆகுறா. இப்ப மறுபடியும் முன்னாடி போக ஆரம்பிக்கிறா. கொஞ்சம் தூரம் போனதும் மறுபடியும் 2 பாதைகள் வருது. கையில இருக்க சிம்பிள்ஸை பார்த்தா இந்த தடவை ரைட் டனல் தான் சரியான பாதை. அப்போ அந்த லெஃப்ட் சைட் டனல்ல இருந்து ஒரு சின்ன பொண்ணு வெளியே வரா. அவளை பார்த்தோன்னு லீசா ஷாக் ஆயிரா. அது வேற யாருமே இல்ல, அவளோட மகள் தான்.
நீனா இறந்ததுல இருந்து லீசாவோட வாழ்க்கையே மாறி போச்சு. அவளை மறுபடியும் ஒரு தடவையாச்சும் பார்க்கணும்னு தான் இவ்வளவு நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தா. இப்போ அந்த ஆசையும் அவளோட கண் முன்னாடி நிஜமாகிடுச்சு. இப்போ நீனா அம்மா கிட்ட இனிமே என்னை தனியா விட்டுட்டு போகாதீங்கன்னு சொல்றா. இதை கேட்டு இவ அழுதுகிட்டே, இல்லடா செல்லம், நான் எப்பவுமே உன்னோட தான் இருப்பேன்னு சொல்றா. அதுக்கு நீனா, அப்படின்னா நீ என் கூடவே வா, இந்த லெஃப்ட் சைட் டனல்குள்ள போலான்னு கையை காட்டுறா. நான் அவளுக்கு நீனா விட்டு போக மனசே இல்ல. நான் உன்னை மறுபடியும் இழக்க விரும்பல. ஆனா உண்மை என்னன்னா, நீ ஏற்கனவே இந்த உலகத்தை விட்டு போயிட்ட, என்னோட பாதை வேறேன்னு சொல்றா. இதெல்லாம் சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்புறா. முன்னாடி நீனா அவளை எவ்வளவோ கூப்பிடுறா. ஆனா இந்த தடவை லீசா திரும்பி கூட பார்க்கல. ஏன்னா அவளுக்கு புரிஞ்சிடுச்சு இது அவளோட மகள் இல்ல. அப்படியே மனசை கல்லாக்கி அந்த டனல்ல இருந்து அவ வெளியே வந்துடுறா. இப்ப வெளியே வந்தோன்னா அவ கதறி அழுதுட்டு இருக்கா. இப்ப அவ டைமை வேஸ்ட் பண்ணாம அந்த ரைட் சைட் டனல்குள்ள போறா. இப்ப அங்க போனதும் சுரங்கத்தோட முடிவுல திறந்த வானம் தெரியுது. அதை பார்த்த உடனே ஃபைனலா வெளியே வந்துட்டோம்னு நினைச்சு வேகமா முன்னாடி ஓடுறா. அதுக்கு முன்னாடி 3 பிளேடு வேகமா மேலேயும் கீழேயுமா வந்து போயிட்டு இருக்கு. சின்ன தவறு நடந்தாலும் அவளோட உடம்பு துண்டு துண்டா ஆகிடும். இருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்த பிறகு லீசா பின்வாங்க தயாரா இல்ல. இப்ப அந்த பிளேடை அவ கவனமா பாக்குறா. முதல் பிளேடு 4 செகண்டுக்கு ஒரு தடவை கீழே வருது. இங்க சரியா கணக்கு போட்டுட்டு சரியான நேரத்துல அந்த இடத்த கடந்து போறா. அடுத்தது 2வது பிளேடு, அது 3 செகண்டுக்கு ஒரு தடவை கீழே வருது. அதையும் எப்படியோ ரிஸ்க் எடுத்து கடந்து போயிடுறா. ஆனா கடைசி பிளேடு தான் ரொம்ப ஆபத்தானது. அது 2 செகண்டுக்கு ஒரு தடவை கீழே வருது. கிட்டத்தட்ட அவளால கடக்க முடியாத மாதிரி தெரியுது. லீசா முழு தைரியத்தோட அதையும் கடக்க முயற்சி பண்றா. தாண்டும் போது அவளோட கால் வெட்டிடுது. வலியில லீசா துடிக்கிறா. ஆனா இப்போ வலிய நினைக்க நேரம் இல்ல. இப்படி ஊர்ந்து ஊர்ந்து அதோட எண்டுக்கு வரா. இப்ப அந்த சுரங்கத்தோட எண்டுக்கு வந்து கையை நீட்டுறா. இது திறந்த வானமே இல்ல, அது ஒரு ஸ்கிரீனு. ஆக்சுவலா அங்க ஒரு வீடியோ ஓடிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னு லீசா முழுசா உடஞ்சி போயிடுறா. இங்க சொன்னதெல்லாம் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு பைத்தியக்காரி மாதிரி சிரிக்கிறா. இப்ப அந்த சுரங்கத்துல இருந்து அந்த ஹீட்டிங் பைப்ஸ் எல்லாம் வெளியே வருது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த டைமரும் முடிய போகுது. எப்படியும் இந்த தடவை அவளோட கதை முடிய போகுதுன்னு அவருக்கு தெரியும். ஹீட்டிங் பைப்ஸ் எதுவுமே செய்யாம திரும்ப உள்ள போயிடுது. ரத்தனுடைய சுரங்கத்தோட மேல் பகுதி திறக்குது. பிரகாசமான ஒளி லீசா மேல விழுது. இவளோட உடம்பு மெதுவா காத்துல மிதக்குது. பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த வெளிச்சத்துக்குள்ள மறைஞ்சு போயிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு லீசா கண் விழிச்சு பாக்குறா. இந்த தடவை அவ இருந்த இடம் முற்றிலும் வேற மாதிரி இருக்கு. அழகான ஒரு அருவி, அமைதியான சூழல். அதை பார்த்ததும் பல நாட்களுக்கு பிறகு லீசாவோட முகத்துல ஒரு சிரிப்பு வருது. அந்த நேரத்துல அங்க நீனாவும் இருக்கா. பார்த்த லீசா அதிர்ச்சியோட, நான் இறந்துட்டேனான்னு கேக்குறா. அதுக்கு நீனா சிரிச்சுக்கிட்டே, உன்னோட உடம்பு ஒரு தடவை இல்ல பல தடவை இறந்துருச்சுன்னு சொல்றா. இதை கேட்ட லீசா, இப்போ நான் என்ன செய்யணும்னு கேக்குறா. இதுக்கு நீனா பதில் ரொம்ப சிம்பிள், நீங்க வாழ்ந்தா மட்டும் போதும், வேற எதுவும் செய்ய வேண்டியது இல்ல. இப்போதான் நமக்கு புரியுது. லீசா வந்து சேர்ந்தது சாதாரண இடம் இல்ல, அது வேற ஒரு உலகம் மாதிரி அமைதியான ஒரு இடம். இந்த படத்தோட எண்டிங்க சுருக்கமா சொன்னோம்னா, ஆதம் கார்ல லீசாவை கத்தியால குத்தி அந்த நொடியே அவளோட வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா அவ சந்திச்ச அந்த கொடூரமான சோதனைகள்லாம், அது மூலம் அவளோட குற்ற உணர்வு, துக்கம், கடந்த கால வலி எல்லாமே கடந்து வர கடைசியில அவளுக்கு கிடைக்கிற பரிசு நிம்மதி. இதோட இந்த கதையும் முடிவுக்கு வருது.